السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إنني هداني ربي إلى صراط مستقيم دينا قيما ملة إبراهيم حنيفا وما كان من المشركين. قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين. صدق الله العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் இவ்வுலகிற்கு மக்களை ஓரிரையின் பக்கமும் நேர்வழியின் பக்கமும் அழைப்பதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக அழகிய முன்மாதிரியாகவும் சிறந்த அருட்கொடையாகவும் இறுதி தூதராகவும் அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தவர்கள் மீதும், அவர்கள் வழியற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிலே இங்கே அமர்ந்திருக்கின்ற இன்னும் வர இருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று முதலிலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா திருமறையிலே 6வது அத்தியாயம் சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லப்படக்கூடிய 6வது அத்தியாயத்திலே 161வது வசனத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்: நபியே, குல் இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தின் முஸ்தகீம். நிச்சயமாக எனது இரட்சகன் எனக்கு ஒரு நேரான வழியை காண்பித்து விட்டான். அது எவ்வித கோணலும் இல்லாத மிகவும் நேரான வழியாகும். இந்த வழியை தான் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்பற்றினார்கள். அவர்கள் இணை வைப்பவர்களாக இருக்கவில்லை. என்னுடைய தொழுகையும் என்னுடைய அனைத்து வணக்க வழிபாடுகள், என்னுடைய அனைத்து செயல்களும், வணக்க வழிபாடுகள் என்றால் அனைத்து செயல்களும், என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும், அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனுக்கே சாரும். நிச்சயமாக அவனுக்கு நான் இணை வைக்க மாட்டேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு மார்க்கம் இது. அதாவது எல்லாத்திற்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம். இஸ்லாமிய கலாச்சாரம்தான் இந்த உலகிற்கு புத்துளியை, அதாவது ஒளியை ஊட்டியது. இருண்ட காலம், அதாவது அரபு தீபகற்பம் இருண்ட காலத்தில் இருந்தது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்தது? மக்கா, மதீனா, அந்த அரபு தீபகற்பம், இந்த உலகம் எல்லாமே இருண்ட ஒரு உலகமாக திகழ்ந்தது. அப்படிப்பட்ட நிலைமையில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றார். அனுப்பி வைத்து உயர்ந்த ஒரு சித்தாந்தத்தை, உயர்ந்த ஒரு கலாச்சாரத்தை, உலகிலே யாருமே போதிக்காத ஒரு சிறந்த ஒரு தத்துவத்தை எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டி விட்டு சென்றார்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அதுதான் அல்லாஹ்வினுடைய அந்த வழி, நேரான வழி. அல்லாஹ் திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அல்லவா, நேரான வழி, அது எவ்வித கோணலும் இல்லாத வழி என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான் அல்லவா. அது அந்த வழியை தான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைகளுக்கும், வணக்க வழிபாடுகள் மட்டுமல்லாமல் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டி விட்டு சென்றார்கள். அப்போ இன்றைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். என்ன சொன்னாங்கன்னா, சஹாபாக்கள்லாம் அந்த மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கும் போது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து குறிப்பிடுகின்றார்கள், நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஜானாக மூலமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் ஒரு உடும்பின் பொந்துக்குள் போய் நுழைந்து கொண்டாலும் நீங்களும் நுழைந்து கொள்வீர்கள் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து. இப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்க முடியல. யா ரசூலல்லாஹ், நாங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா பின்பற்றுவோம்? சஹாபாக்கள் கேட்குறாங்க ஆச்சரியமா. ஏன்னு சொன்னா, அவ்வளவு அஞ்ஞான காலத்தில், இருண்ட காலத்தில் இருந்த பொழுது இந்த இஸ்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துறாங்க. உயர்ந்த ஒரு கலாச்சாரத்தையும், உயர்ந்த ஒரு கொள்கையையும், உயர்ந்த ஒரு சித்தாந்தத்தையும் போதித்த ஒரு மார்க்கம். அப்போ போதிச்ச உடனே சஹாபாக்கள்லாம் அதை தழுவி கொள்றாங்க. தழுவி கொண்டு அதை முழுமையாக 100% பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. யா ரசூலல்லாஹ், நாங்களாம் இருண்ட காலத்தில் இருந்தோம். அதாவது பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் என்ன பண்ணாங்க, உயிரோடு கொண்டு போய் புதைக்கக்கூடிய காலம் அந்த காலம். இன்னைக்கு இஸ்லாத்துல பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லி பேசுறானுங்க. எப்படிப்பட்ட காலமாக இருந்தது? பெண் குழந்தைகள் பிறந்து விட்டாலே பெண் குழந்தைகளை கொண்டு போய் உயிரோடு புதைத்த ஒரு காலகட்டம். எவ்வளவு அஞ்ஞான காலகட்டமாக இருந்தது. இந்த தீனுக்காக முதலாக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவியார். அவங்க இந்த தீனுக்காக முதலாக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள், கொல்லப்படுறாங்க. இந்த மக்கத்து காஃபிர்களால் ஏகத்துவ கொள்கையை மொழிந்து விட்டார்கள், அல்லாஹ்வையும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஈமான் கொண்டு விட்டார்கள் என்பதற்காகவே அநியாயமான முறையில் கொல்லப்பட்டார்கள். அப்போ அம்மார் அவர்களுடைய மகனார், செல்ல பிள்ளை, இவங்க அடிமை வம்சத்தை சேர்ந்தவங்களாக தான் இருந்தாங்க. இந்த யாசிர் சுமையா தம்பதியினர் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், அடிமை வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறக்கிறாங்க. பிறந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த 2 பேரும் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அபூ ஜஹல் வீட்லேயும் மற்ற தலைவர்கள், அந்த குறைஷி தலைவர்களாக இருந்தாங்கல்ல, அவங்க வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க 2 பேர். அப்போ அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை எடுத்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டம். ஹர்கமுடைய இல்லத்திலிருந்து இந்த தீனை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மகனார் போய் அதில் போய் உட்கார்ந்து அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா என்ற திருமறையினுடைய அத்தியாயத்தை ஓதி காண்பிக்கிறாங்க. காண்பிச்ச உடனேயே அவங்க ஈமான் கொண்டுறாங்க. கொண்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், வீட்டுக்கு வர்றாங்க. தாய் தந்தையர்கிட்ட அதை ஓதி காட்டுறாங்க. சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் யாசிர் ரலியல்லாஹு தன்னுடைய தாய் தந்தையரை உட்கார வச்சுக்கிட்டு ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பின் வாங்குறாங்க. நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னு சொன்னால், நான் ஏற்றுக்கொண்டால் என்னை என்னுடைய எஜமான் கொலை செய்து விடுவார், கொன்று விடுவார். நான் ஒருத்தர்கிட்ட அடிமையாக இருக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவங்களும் அடிமையாக தான் இருந்தாங்க. கணவன் மனைவி 2 பேருமே அடிமையாக தான் இருந்தாங்க.
யாசர் ரலியல்லாஹு கணவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன சொன்னார்கள் தெரியுமா? உண்மை தெரிந்து விட்டதா, உண்மை தெரிந்துவிட்டால் நாம் பின்வாங்க வேண்டுமா, அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கொண்டு அவங்க சொல்கிறாங்க, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்த ஆரம்ப காலகட்டம். அப்போ பெண் குழந்தைகளை நீங்கள் புதைக்காதீர்கள், அனாதைகளிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அடிமைகளிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், தான தர்மங்களை செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து புதுசாக இஸ்லாத்துக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு உபதேசம் செஞ்சுட்டு இருந்தக்கூடிய காலகட்டம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகனார்ட்ட கேட்குறாங்க, அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான், அதாவது பெண் குழந்தைகளை நீங்கள் உயிரோடு புதைக்காதீர்கள், பெரும் குற்றம் அது. அடிமைகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அனாதைகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், கைவிடப்பட்டவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லி எங்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கண்ணிலேருந்து தண்ணீராக ஓடுது. ஓடிட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, தன்னுடைய வரலாறு அந்த ஃப்ளாஷ்பேக்கை அப்படியே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய தந்தை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தந்தை என்ன பண்ணாராம், இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்போலாம் பெண் குழந்தைகள் பிறந்துட்டா உடனே உயிரோடு கொண்டு போய் புதைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி என்னுடைய சகோதரிகள் முதல் சகோதரியை கொண்டு போய் உயிரோடு புதைச்சிட்டு வந்துட்டார், இரண்டாவது சகோதரியும் கொண்டு போய் உயிரோடு புதைச்சிட்டு வந்துட்டார், மூன்றாவதாக என்னை கொண்டு போய் அவர் அந்த குழி தோன்றார், குழி தோண்டி அதுக்குள்ளே வைக்கிறார். வச்ச உடனே என் தந்தையினுடைய கைகளை நான் பிடித்தேன். பிடித்த உடனே என் தந்தை என்ன பண்ணிட்டாரு, அப்படியே என்ன பண்ணிட்டாரு, நான் இனிமேல் இந்த மாதிரி செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தந்தை வந்து அப்படியே என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார், அதனால தான் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. அப்போ எப்படிப்பட்ட காலகட்டம் பாருங்கள், எப்படிப்பட்ட அஞ்ஞான காலத்தில் இந்த உலகம் இருந்தது. தீன்ங்கிற அழகான ஒரு மார்க்கத்தை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி, இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தி எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டினார்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது பிரகாரம் தான் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் மாற்று மதத்தினரையும் பார்த்து நம்ம காப்பி அடிக்கிறோம். அவர்களுடைய அந்த பண்டிகை காலங்களில் அவர்கள் ஏதோ செய்கின்றார்கள், அதை நாம் பார்த்து காப்பி அடிக்கலாமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படி இந்த தீனை நாம் எடுத்து சொல்ல வேண்டும்? இப்போ நம்முடைய மகன் இருக்கிறான்னு வைங்களேன், மகனுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவனுக்கு ஹீரோ யாருங்க? ஹீரோ யாரு? தந்தை தான் ஹீரோ, தந்தையை தான் பார்ப்பான். மகன் வந்து தன்னுடைய தந்தையை தான் பார்ப்பான். தந்தை என்ன சொல்கிறார், என்ன செய்கிறாரு, எப்படி சாப்பிட்றாரு, எப்படி தூங்குறாரு, எங்கே போகிறாரு, என்ன வர்றாரு, தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, இதை தான் பார்ப்பான். அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மகனுக்கு வந்து தந்தை தான் ஹீரோ. அப்போ அப்படிப்பட்ட அந்த ஹீரோவாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்? நம்ம வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் முடிந்த அளவுக்கு நம்ம பிள்ளை வந்து நல்ல பிள்ளையாக வளரணும்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் அவன் இளைஞனாக வரும்போது அவன் பண்பட்ட மனிதனாக ஆகிவிட்டால் அவன் தவறான செயல்கள் பக்கம் போக மாட்டான். இல்லைன்னா என்ன பண்ணுவான், அந்த இளமையினுடைய வயசில் அவன் தடம் மாறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அப்போ நம்ம சின்னதிலேருந்தே நம்மளை தந்தையை வந்து ஹீரோவாக நினைக்கிறான்ல, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த பிள்ளைக்காகவாவது நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம கரெக்டாக நம்முடைய செயல்களை அமைத்து கொள்ள வேண்டும். தீனின் அடிப்படையில் நம்முடைய செயல்களை அமைத்து கொண்டோமையானால் அப்போ அதை பார்ப்பான். பார்த்துட்டு என்ன பண்ணுவான், என் தந்தை இப்படி தான் இருந்தார், என் தந்தை வந்து தான தர்மங்கள் செஞ்சார், என் தந்தை தொழுதார், நோன்பு வச்சார், என் தந்தை வந்து நல்ல முறையில் எல்லாத்துக்கிட்டையும் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு அவன் பார்க்குறான் இல்லையா? அப்போ பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுவான், அவன் யங்ஸ்டராக ஆகும்போது அந்த ஏஜில் வந்து சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட அவன் என்ன பண்ணுவான், இறை அச்சத்தின் காரணமாக அவன் திரும்பவும் தீனின் பக்கம் வருவதற்கான 100% வழி இருக்கு. அப்போ ஆரம்பத்திலே வந்து நம்ம பிள்ளைகளை வந்து அந்த மாதிரி வார்த்தை எடுக்க வேண்டும். இப்போ பிறருடைய கலாச்சாரத்தை
பிறர் செய்கின்ற செயல்களை நாம் செய்யணுமா? அதாவது இஸ்லாம் நமக்கு 2 பண்டிகைகளை கொடுத்துருக்கு. ஒன்று நோன்பு பெருநாள், மற்றொன்று ஹஜ்ஜி பெருநாள். இந்த நோன்பு பெருநாளில் 30 நாட்கள் நம்ம நோன்பு வைக்கிறோமா? அதாவது இந்த பெருநாட்கள் 2 பெருநாட்கள்லையும் பாருங்களேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இறைவனுக்கு வணக்கம், ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம். ஹுக்கூக்குல் இபாத், ஹுக்கூக்குல்லா, ஹுக்கூக்குல் இபாத். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வோம், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வோம். இந்த ரெண்டு பண்டிகைகளையும் பாருங்கள். நோன்பு பெருநாள் வந்துச்சுன்னா 30 நாள் நோன்பு வைக்கிறோமா? நோன்பு வச்சுட்டு பெருநாள் அன்னைக்கு என்ன பண்ணுறோம்? குளிச்சு விட்டு புத்தாடைகள் உடுத்தி கொண்டு அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபித்ராங்கிற நம்ம ஒரு இதை கொடுக்குறோம் இல்லையா? ஃபித்ராண்டா என்ன? ஏழைகளுக்கு அன்றைய நாளில் எதுவுமே இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக நம்ம கொடுக்கறது தான் ஃபித்ரா. அப்போ கொடுத்துட்டு, அதாவது ஹுக்கூக்குல் இபாதை நிறைவேற்றிவிட்டு ஹுக்கூக்குல்லாவின் பக்கம் வருகின்றோம். மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தான தர்மங்கள், அந்த கடமைகளை செய்துவிட்டு அல்லாவின் பக்கம் நம்ம பெருநாள் தொழுகைக்காக வரோம். அதே மாதிரி ஹஜ்ஜி பெருநாளில் பாருங்கள், அதே மாதிரி தான். ஹஜ்ஜி பெருநாளில் இறைவனை வணங்கிவிட்டு போய் நம்ம குர்பானி கொடுக்குறோம். கொடுத்து என்ன பண்ணுறோம்? அது 3 பங்காக போட்டு அது 1 பங்கு ஏழைகளுக்கு கொடுக்குறோமா இல்லையா? இப்போ எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு தத்துவம், ஒரு சிறந்த ஒரு ஒழுக்க மாண்புகளை கற்றுக் கொடுத்த ஒரு மார்க்கம் இஸ்லாம். அப்போ நம்ம பிறருடைய அந்த கலாச்சாரம், பிறருடைய அந்த பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் நமக்குள்ள நம்ம பிள்ளைகள் செஞ்சால் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். எப்பா இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரம் கிடையாது. தீன்ங்கிறது என்ன? எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடியது, எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டி விட்டது. அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டி விட்டு சென்று விட்டார்கள். அப்போ நம்ம பிள்ளைகளை அந்த வழியில தான் நம்ம வளர்க்கணும். நம்ம வளர்க்கும் போது நம்ம சொல்லி 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 கொடுத்துக்கிட்டே இருந்தோமாக்கும் நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக அதன் பக்கம் வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசும்போது சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பின்பற்றுவீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் என்ன யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமே போய் பின்பற்றுவோம்? நாங்கள் ஒரு அழகான ஒரு மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றி கொண்டு இருக்கோம், அழகான ஒரு மார்க்கத்தில் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிலைமையில் நாங்கள் யூதர்களை போய் பின்பற்றுவோமா, கிறிஸ்தவர்களை பின்பற்றுவோமா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உடும்பு பொந்துக்குள் போய் அவர்கள் நுழைந்தாலும் நீங்களும் அது மாதிரி நுழைவீர்கள். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? பெருமையாக நம்ம பேசிக்கிறோம். நம்ம யூதர்களுடைய கலாச்சாரத்தையும் கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்தையும் பின்பற்றி கொண்டு பெருமையாக காலரை தூக்கிவிட்டு கொண்டு இருக்கிறோமா இல்லையா? இஸ்லாம் கற்றுக் கொடுத்த அந்த கலாச்சாரம், இஸ்லாம் கற்றுக் கொடுத்த அந்த வாழ்க்கை வழிமுறைகள், எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டி அந்த வாழ்க்கை வழிமுறைகளை நம்ம கொஞ்சம் பின்பற்றுறோம். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம். மற்ற துறைகள்லாம் பாருங்கள், கொடுக்கல் வாங்கல எப்படி இருக்கிறோம்? கொடுக்கல் வாங்கல நம்ம எப்படி இருக்கோம்? அரசியலில் எப்படி இருக்கோம்? எல்லா துறைகளிலும் நம்ம அடுத்தவனை பார்த்து அந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் தான் நாம் பார்த்து காப்பி அடித்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இதை தான் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் குறிப்பிட்டு காமிச்சாங்க. அதன் பின்னாடி சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறை தாபியன்களுடைய காலகட்டத்தில் தாபியன்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். அதில் சில பேர் தவறுகள் இழைத்தார்கள். தாபியன்களில் பெரும்பான்மையானவர்கள் நல்லவர்கள் இருந்தாங்க, சிலர் தவறுகள். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தையும் கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்தையும் முஸ்லீம்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ இப்படி தான், அதாவது யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் வாக்கு கொடுத்தா அதை மீறக்கூடியவர்கள். நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். வாக்கு கொடுத்தாங்கன்னா அதை கண்டிப்பாக மீறிடுவான். நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம், யூதன் வாக்கு கொடுத்தானா அவன் கண்டிப்பாக மீறத்தான் செய்வான் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஒப்பந்தம் போட்டிருக்காங்கல்ல பாலஸ்தீனத்தில் 20 அம்ச அந்த திட்டத்தின் பிரகாரம் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் சொன்ன பிரகாரம் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. ஹமாஸ் எதுக்காக கையெழுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம மக்கள் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கட்டும், நம்ம மக்கள் கொஞ்சம் சாப்பிடட்டும், உணவுகள் இல்லாமல் இருந்தது, அப்போ நம்ம மக்கள் கொஞ்சம் சாப்பிட்டு கொள்ளட்டும், மூச்சு விட்டு கொள்ளட்டும் என்பதற்காக இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க.
கொஞ்சம் அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு தான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் முதல் கட்டம் என்னன்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய படைகளை பின்வாங்கி கொள்கின்றோம், நீங்கள் பிடித்து வைத்து இருக்கக்கூடிய கைதிகளை விட்டுவிட வேண்டும். அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்தது என்னன்னு சொன்னால், நீங்கள் ஆயுதங்களை களைந்து விட்டு பாலஸ்தீனத்தை விட்டே வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. ஆனால் இப்போ சொல்கிறாங்க இவங்க, ஹமாஸ் என்ன சொல்லுது, நாங்கள் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் இந்த நாட்டினுடைய பூர்வ குடிமக்கள், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு ஹமாஸ் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இதையும் மீறி இப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னால், பாலஸ்தீனத்தின் மீது இப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 28க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியாது மீடியாக்கள்லாம் மீடியாக்கள் எப்படிப்பட்ட மீடியாக்களாக இருக்குது இன்றைக்கி. அதாவது இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கைகளை தவறாக சித்தரிக்கக்கூடியவர்கள், உண்மை புரிந்து கொண்டவர்கள் இருக்கிறாங்க, உண்மையை புரிந்து கொண்ட மாற்று மத சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் வேண்டுமென்று இஸ்லாமிய கொள்கைகளை தவறாக சித்தரித்து இது ஒரு தீவிரவாதத்தை பரப்பக்கூடிய மார்க்கம். எதுங்க தீவிரவாதத்தை பரப்பக்கூடியது? தன்னுடைய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தீவிரவாதிகளாக எப்படி அவங்க ஆக முடியும்? அப்போ இதுவெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீடியா எல்லாமே அவன் கைக்குள்ளே இருக்குது, அரசியல் அவன் கைக்குள்ளே இருக்குது, உலக நாடுகள் முஸ்லீம் நாடுகள் உட்பட எல்லாருமே அவன் கைக்குள்ளே இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், அடிமைகள் மாதிரி இன்றைக்கி அரபு ஆட்சியாளர்கள், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணணும், அவங்களாவது கொஞ்சம் இதோடு அவங்க போல்டாக நிற்கணுமா இல்லையா? அவங்க நாட்டுக்காக போராடுறாங்க, அவங்க நாட்டை நீ ஒப்படைச்சிட்டு நீ வெளியில் போன்னு சொல்லணுமா இல்லையா? இது சொல்லதற்கு அவங்களுக்கு திராணி இல்லை. அவங்க ஆயுதங்களை சப்ளை பண்ணுறாங்க. துருக்கி ஆயுதங்களை சப்ளை செய்து. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி நிலவி கொண்டு இருக்குது. ஆனால் மீடியாக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீவிரவாதிகள், முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த தீனை முழுமையாக மாற்று மதத்தினருடைய கலாச்சாரத்தை நம்முடைய பிள்ளைகள் நம்ம பின்பற்றுறதுக்கு இப்போ வரப்போகுது, அவங்களுடைய பண்டிகை வரப்போகுது. அந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் அந்த செயல்களை செய்யாமல் அவர்களை நாம் தடுக்க வேண்டும்னா நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். பிள்ளைகளுக்கு நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இறையச்சத்தை ஊட்டி கொண்டே இருக்க வேண்டும். அதாவது ஒரு மனிதன் அவனுடைய ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவனுடைய வளர்ச்சி வருது இல்லையா, ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி சூழ்நிலைக்கு போவான். அப்போ போகும்போது நம்மை காப்பாற்றக்கூடியது எது? இறையச்சம் தான், அல்லாவை பற்றிய பயம். அதனால தான் அல்லாஹ் திருமறையில் பல்வேறு வசனங்களில் என்ன சொல்கிறான்? இறையச்சத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். இப்போ பயம் வரணும். நம்ம ஒரு நாள் மரணிக்க போகிறோம். எத்தனை நாளைக்கு நாம் வாழ்ந்துவிட போகின்றோம்? விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் நமக்கு இருக்குது. நம்ம இன்னைக்கு போனால் நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமான்னு சொல்ல முடியாது, கன்ஃபார்மாக சொல்ல முடியாது நம்மளால். அடுத்த நிமிடம் அடுத்த நொடி நாம் உயிரோடு இருப்போமான்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ நம்ம இறையச்சத்தை பிள்ளைகளுக்கு நாம் ஊட்ட வேண்டும். ஊட்டி நமக்கு ஒரு மரணம்னு ஒன்று இருக்குது, அல்லாஹ் கிட்ட போய் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்குது, கபூர் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, மறுமைன்னு ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கும் பெரிய மறுமைன்னு இருக்குது, இறுதி தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள். அப்போ இதுவெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம பிள்ளைகளுக்கு இறையச்சத்தை நாம் ஊட்டுவோமையானால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய செயல் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பிள்ளைகளுக்கு இறையச்சத்தை ஊட்டி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய செயலாக இருக்க வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இந்த உண்மையான உயர்ந்த ஒரு கொள்கைகளை கொண்ட, உயர்ந்த ஒரு கலாச்சாரத்தை கொண்ட ஒரு மார்க்கத்தை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கத்தை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட மார்க்கத்திலே இருந்து கொண்டு இருப்பதற்கு நாம் பெருமைப்பட வேண்டும், நாம் சந்தோஷப்பட வேண்டும். மேலும் மேலும் நாம் பிறருக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும், எங்கள் மார்க்கம் இப்படிப்பட்ட மார்க்கம்பா,
எங்களுடைய கொள்கைகள் இப்படிப்பட்ட கொள்கைகள் அப்படிங்கிறத பிறருக்கு நாம் எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. நம்மிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டுள்ளார்களோ அவர் நோய்களை முழுமையாக குணப்படுத்துவானாக. பாலஸ்தீன மக்களுக்கு அதிவிரைவில் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.